ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்க, எதுவுமே சொல்லாம இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. சொல்லுங்க மாமா. நான் சொல்ல போற விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அப்பா, நீங்க எடுக்கிற முடிவுக்கு எனக்கு துணையா இருக்கும்ப்பா. என்னன்னு சொல்லுங்க. ராஜீவ், நீயும் உமாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, சந்தோஷமா குடும்பம் நடத்துறீங்க. இதோ அழகா புத்திசாலித்தனமா ஒரு பெண் குழந்தைய பிறந்திருக்கு. ஆனா யார் கண் பட்டுதோ தெரியல, பல பிரச்சனைகள் வந்துச்சு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சட்டத்தால பிரிக்கப்பட்ட தம்பதிகள். கழுத்துல தாலி இல்லாம பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கா உமா. என்ன மாமா, இவங்க 2 பேருக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்றத பத்தி பேச போறீங்களா? கரெக்டா சொன்ன ஸ்னேகா. அப்பா, காதலிக்கிற 2 பேர் வாழ்க்கையிலும் ஒன்னா சேர்றதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். உமா கழுத்துல நான் தாலி கட்டின போது இந்த உலகத்திலேயே பெரிய அதிர்ஷ்டசாலி நான் தான் நினைச்சேன். ஆனா எங்களுக்கு கல்யாணம் நடந்த பிறகு எங்களுக்கு நடுவுல இருந்த காதல் காணாம போயிடுச்சு. என்னென்னமோ நடந்துருச்சு. பிரிஞ்சோம், சேர்ந்துட்டோம். அப்பா, இப்ப உமா கழுத்துல நான் கட்டின தாலி இல்ல. ஆனா எங்க 2 பேருக்கு நடுவுல காணாம போயிருந்த காதலும் அன்பும் பாசமும் அன்னோன்யமும் இப்ப எங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கு. எதுக்குப்பா இப்போ, எதுக்கு மறுபடியும் கல்யாணங்கிற சம்பிரதாயத்துக்குள்ள போய்கிட்ட? இல்ல, நான் இந்த மாதிரி பேசுறதுனால நான் என்னமோ நம்மளுடைய பண்பாட்டுக்கோ கலாச்சாரத்துக்கோ எதிராயிட்டேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் தான், அதுல எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. பட் எனக்கு அது செட் ஆகலப்பா, அவ்வளவுதான். இப்படியே இருக்கிறது பெட்டர்னு எனக்கு படுது. அப்ப இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எதுக்கு? இப்போ தாலி கட்டுறது ஊருக்கும் உலகத்துக்கும் இவங்க கணவன் மனைவின்னு சொல்லிக்கிறதுக்காக தானே. இப்போ நானும் உமாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிறதா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுமே. என்ன 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தோம், நடுவில் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம், இப்ப மறுபடியும் ஒன்னா சேர்ந்துட்டோம். அதையும் மீறி நீ ஏன்டா உன் பொண்டாட்டி கழுத்துல இன்னும் தாலி கட்டலன்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள பத்திலாம் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர்ப்பா. என்ன, உங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தை இருக்குண்ணே. உங்க 2 பேர்ல யார் விலகி போனாலும் அவளால தாங்க முடியாதுன்னு. உங்க 3 பேரையும் இந்த கல்யாண பந்தம் தான் இணைக்குது. மறுபடியும் நீ அண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்டா தோணுது. மாமா, சம்பிரதாயத்தை விடுங்க. நீங்க 2 பேரும் சட்டப்படி தம்பதி ஆனாதானே குஷிக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அம்மா, என்னம்மா நீ பேசுற? ஸ்னேகா, எது எப்படி இருந்தாலும் என்னைக்குமே குஷிக்கு அம்மா உமா தான், அப்பா நான் தான். குஷிக்கு நாங்க 2 பேர் இருக்கோம், எங்களுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இது போதும். அப்போ இதுதான் உன் முடிவா? இப்போதைக்கு இதுதான்ப்பா. சார் 2 பேருக்கு சார். அப்படின்னா அதை மாற்றி விட்டுருப்பா. இப்போதைக்கு டைட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஸ்பேர் வாங்கிட்டு வாங்க, மாற்றி கொடுத்துட்றேன். ஈவினிங் வர லேட் ஆகும்ப்பா. கொஞ்சம் கோச்சிக்காம நீயே வாங்கிட்டு வந்து போட்டுருப்பா. இல்லை சார், ஒர்க் ஷாப்பில் ஆள் இல்லை. ஈவினிங் இந்த பக்கம் தானே வருவீங்க, வரும்போது மாற்றிக்கலாம். அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எவ்வளோ ஆச்சு? 300 ஆச்சு சார். நல்ல வேலை பார்க்குறிய. ரவி என்ன பெருசாக சம்பளம் கொடுத்துட போகிறாரு? தனியாக ஒர்க் ஷாப்பை வைக்கிற வேலையை பாரு. நான் வேலை செய்கிற ஆஃபீஸில் 40 வண்டி இருக்குது, நான் வேணால் சொல்லிவிடுறேன். சார், உங்கள் வேலை முடிஞ்சிச்சு, கிளம்புங்க. எங்கள் ஓனர் உங்கள் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காரு. அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க. ஊர் பேர் தெரியாத எனக்கு ரவி அண்ணன் தான் வேலை கொடுத்துருக்காரு. அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நீங்கள் கிளம்புங்க. இந்த மாதிரி பேசிட்டு திரும்பி என்கிட்ட வராதிங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். வாங்க ரவி அண்ணே, உங்களை பற்றி தான் இப்போ பெருமையாக பேசிட்டு இருந்தேன். கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். ஆள் இருந்தால் ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு, இப்படியே கிளம்பிட்டானுங்க. அண்ணே, இந்தாங்க. பரவாயில்ல, வச்சுக்க. வா. புதுசாக கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, வீட்டு செலவு காசு வச்சிருக்கியா? இல்லைண்ணே. அப்போ செலவுக்கு என்ன தான் பண்ணுற? இப்போதைக்கு மாமனார் வீட்டில் இருக்கண்ணே, தனி கொடுத்துன போகணும். ஏண்டா, பணம் வேணும்னா கேட்க மாட்டியா? இல்லை, நானே வேலைக்கு சேர்ந்து 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி கேட்குறது?
இந்தா வச்சுக்கோ. ஐயோ அண்ணா காசு வச்சுக்க இவ்வளோ- பார்த்துக்கலாம் கணக்கு வழக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டிக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. சரிங்கண்ணே. அப்புறம் சொல்கிற நேரம் தப்பாக நினச்சிக்காத. மாமனார் வீட்டில் ரொம்ப நாள் தங்குறது அவ்வளோவா மரியாதை இல்லை. ஏதாவது குத்தி காட்டி பேசிடுவாங்க, அப்புறம் மனசு சங்கடப்படும். இப்போ நீ என்ன பண்ணுற, பொண்டாட்டிக்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வச்சு சீக்கிரமாக தனி கொடுத்துன்னு போகிற வழியை பாரு. சரியா? சரிங்கண்ணே. எதுக்கு எடுத்தாலும் தலையை ஆட்டுறீ தம்பி. போய் வேலையை பாரு. சரி. போ. அண்ணா டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குவா? டீ தான் வாங்கி தருவியா? ஏண்டா பாக்கெட் நிறைய காசு வச்சிருக்க, வெயிலுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. போ போ. சரிங்கண்ணே. மயில்கிட்ட சொல்லிட்டீங்களா அண்ணே? ஃபோன் பண்ணியிருக்கேம்மா. உனக்கு ஒன்றும் இல்லை சாரதா, சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், எல்லாம் சரியா போயிடும்மா. அம்மா, பாட்டிக்கு என்ன ஆயிடுச்சு? உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா. ரொம்ப வலிக்குதா பாட்டி? கொஞ்சமா உடம்பு வலிக்குது. ரெஸ்ட் எடும்மா, எல்லாம் சரியா போயிடும். என்னண்ணே இன்னும் மயில் வரல? வந்துருவாமா, டிராஃபிக் அதிகமா இருந்திருக்கும். வந்துருவான், நீ ரெஸ்ட் எடு. அண்ணே எதுக்கும் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க அண்ணே. பதட்டப்படாம டென்ஷன் ஆகாம இருமா, மயில் வந்துகிட்டே இருக்கான். மா மா இதோ வந்துட்டான் பாரு. மயிலு அம்மா வந்துட்டியாப்பா? என்னமாச்சு? காலையில இருந்து நெஞ்சு அரிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சரின்னு சோடா வாங்கி கொடுத்தேன், குடிச்சாங்க. அப்புறம் திடீர்னு நெஞ்சு அடைக்குதுன்னு படுத்துட்டாங்க. உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சோன்னு நாங்கெல்லாம் பயந்துட்டோம்டா. என்னக்கா அசால்ட்டா பேசுற? எனக்கே ஃபோன் பண்ணல, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியதானே? டேய், டென்ஷன் ஆகாத. மாமாவோட கிளைண்ட் ஒருத்தர் டாக்டர் பக்கத்து தெருவுல தான் இருக்காங்க. நாங்க ஃபோன் பண்ணி வர சொன்னோம். அவரும் வந்து பார்த்துட்டு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான்னு சொன்னாரு. டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காரு, அதை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. அம்மா தான் ரொம்ப பயந்துருக்காங்க. நெஞ்சு அதிகமா அடைக்க ஆரம்பிச்சிடுச்சுடா. உன்னையும் உன் தம்பியும் பார்க்காம போய் சேர்ந்துருவனோன்னு பயந்துட்டேன்டா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? சாதாரண கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. இல்லடா மயில், எனக்கு என்னமோ மனசே சரியில்லடா. உன் தம்பி எங்க போனா எங்க இருக்கானே தெரியல. அவனை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்குடா. இவ வேற புருஷனை பிரிஞ்சு இங்க வந்திருக்கா. டே மயிலு, மாப்பிள்ளைய பார்த்து பேசி 2 பேரையும் சேர்த்து வச்சிடுடா. இந்த சின்ன புள்ள முகத்தை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு அடிச்சுக்குதுடா. நீங்க 3 பேரும் தாண்டா அப்பா இல்லாம வளர்ந்தீங்க. என் பேரனுமா அப்படி வளரணும்? மா, மறுபடியும் அந்த ஆளை பத்தி பேசாத. நான் வேணும்னு தோணுச்சுன்னா அந்த ஆளே வந்து கூட்டிட்டு போட்டோம். பாரு, அம்மா சொன்னாங்கன்னு நீ அந்த ஆள் கிட்ட எல்லாம் ஒண்ணும் போய் பேச வேண்டாம். நீ சொல்லி அந்த ஆள் வந்து என்ன கூட்டிட்டு போனானா அந்த வீட்டுல எனக்கு மரியாதையே இருக்காதுடா. 1 மாசமோ 2 மாசமோ மறுபடியும் நான் இங்கதான் வருவேன். நான் இங்க இருக்கிறது பாரமா இருக்குன்னு சொல்லிடுங்க. நான் என் பையனை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுறேன். பாருடா மயில், உங்க அக்கா எப்படி பேசுறான்னு. அக்கா, மாமா உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் நீ இங்கேயே இருக்கலாம். இது உன் வீடு, இங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. டே மயில், இவ வாழ்க்கைதான் இப்படி போயிடுச்சு. நீயாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? உனக்கும் வயசாயிட்டே போகுது. உன் வயசுல நான் 3 பிள்ளைய பெத்துட்டேன்டா. என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையான்னு நினைச்சேன். அங்க சுத்தி இங்க வந்துட்டு பாத்தியா? டேய் மாப்பிள, என் தங்கச்சி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இந்த வயசுல கல்யாணம் பண்ணலன்னா வேற எப்படா பண்ண போற? நான் தான் தனிமரம் ஆயிட்டேன், உனக்கு என்னடா குறைச்சல்? நல்ல வேலையில் இருக்க, மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்க, அப்புறம் என்னடா ஊன்னு ஒரு வார்த்தை சொல்றா 1000 பொண்ணுங்களை வரிசையில கொண்டு நிப்பாட்டுறேன். மாமா கொஞ்ச நாள் போட்டும் பாத்துக்கலாம். பாத்தியா அண்ணே, எப்ப கேட்டாலும் இப்படிதான் நீ சொல்றான். மாப்பிள, இந்த வயசுல கல்யாணம் பண்ணாம என் வயசுலயா பண்ண போற? வயசாயிடுச்சுன்னா அப்புறம் நீ எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு கிடைக்காது. மாமா, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, ஆளை விடுங்க. எனக்கு துணையா என் மாப்பிள்ள கவி இருக்கான், உங்களுக்கு எல்லாம் துணையா நான் இருக்கேன். இது பத்தாதா? மாமா, டோரி பூஜி பொம்மை வாங்கிட்டு வந்தியா? இல்லடா. போ, உன் வச்சுக்கா. ஐயோ, ஈனா, நான் ரெடி, சீக்கிரம் வா. வரேங்க, ஒரு நிமிஷம்.
என்னங்க என்னங்க உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. வெண்டைக்காய் காரக்குழம்பா? ஏய், இந்த முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைப்பூ பொரியல், முருங்கீரை கூட்டு இப்படி எல்லாம் பண்ணா சும்மா ரொமான்ஸா இருக்கும்ல. பாரு, முடியாத வயசுல கிழவன் துள்ளி குதிச்சானா. யாரு என்ன பார்த்தா கிழவன் சொல்ற? நீ தாண்டி கிழவி. நான் தான் கிழவியா? இப்படியே பேசிட்டே இருக்காதீங்க, ஏய், போங்க. இரு. லேட் ஆகுதுல, போங்க. உள்ள வாங்க. கொடுங்க. அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு முதல்ல சொன்னாங்க. உட்காருங்க. அதான் உட்காருங்கம்மா. மீனா, டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா. இல்ல அதெல்லாம் வேண்டாம்ப்பா. எனக்கு டீ காஃபி சாப்பிடுற பழக்கம் இல்ல. சொல்லுங்கம்மா. 2 முறை வீட்டுக்கு வந்தீங்க, உங்களை நாங்க மரியாதையாவே நடத்தல. ஆனா நீங்க எங்களை பார்த்ததும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டீங்க பாருங்க. உங்க பெருந்தன்மை யாருக்கும் வராது தம்பி. அப்பேற்பட்ட உங்களை புரிஞ்சுக்காம என் மகன் உங்களை தப்பா பேசிட்டான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க? உங்க மகன் பேசினதை நான் நேத்தே மறந்துட்டேன். இவர் வந்து சொல்ற வரைக்கும் நீங்க வர்ஷாவோட சொந்த அம்மான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது நீங்க வர்ஷாவோட மாமியாராமே. ஆச்சரியமா இருக்கு. அதுவும் இந்த காலத்துல இப்படி ஒரு மாமியார் மருமகளா? பெத்த அம்மாவை நடுத்தரில் விட்டு போற இந்த காலத்துல மாமியாரை தூக்கி சுமக்கிற வருஷா உண்மையிலே கிரேட்டு தான். என் மகன் குடிகாரன் தம்பி. கல்யாணம் பண்ணா சரியாயிடும்னு சில பேர் சொன்னதை நம்பி நான் வருஷாவை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். கட்டின பொண்டாட்டிய மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இவ ஒருத்தி சம்பாத்தியத்துலதான் குடும்பமே நடக்குது. ஆனா வருஷா வெளியில போயிட்டு வந்தாலே இவ நடத்தை பத்தி தப்பு தப்பா பேசுறான். நேத்து நைட்டு நீங்க வீட்டுக்கு வந்தப்ப என் மகன் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. சார், நீங்க நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம லோன் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க சார். நாளாக நாளாக அம்மாவோட நிலைமை மோசமாயிட்டே வருது. ஆபரேஷன் செய்யலன்னா அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஏங்க, ஏதாவது பண்ணி இவங்களுக்கு லோன் ஏற்பாடு பண்ணுங்களேன். இல்ல மீனா, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அது மீற முடியாது, தப்பு. சார், நீங்க மனசு வச்சா முடியும் சார். அக்கா, நீங்களாவது சொல்லுங்க அக்கா. வர்ஷா, நீ சும்மா இருமா. நாம வந்தது மன்னிப்பு கேட்கறதுக்காக, லோன் கேட்கறதுக்காக இல்ல. அந்த தம்பியை தொந்தரவு பண்ணாத. தம்பி, இவளுக்கு என்ன விட்டா வேற போக்கடை இல்ல. என் மேல உயிரியே வச்சிருக்கா. அந்த பாசத்துல தான் உங்களை லோன் கேட்டு டார்ச்சர் பண்றா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க இப்ப வரோம் தம்பி. கிளம்புறோமா? வரேன்க்கா, வரேன் சார். தயாலா, ஜெயில இருந்து வெளியே வந்து நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை எனக்கு சுத்தமா வெறுத்து போச்சு. இதுக்கு மேல ஏன் வாழணுன்ற எண்ணமே வந்துருச்சு. ஒருவேளை உன்னை நான் பார்க்காம இருந்திருந்தேனா நான் அப்பவே செத்து போயிருப்பேன். பழசு எல்லாம் பேசிட்டு விடுக்கா. இனிமே நம்மளுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இவ்வளவு பெரிய விஷயம் உன் கையில இருக்கோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ சொன்ன மாதிரி உண்மையிலே அந்த கஜேந்திரனோட குடுமி நம்ம கையில தான் இருக்கு. நல்லா மாட்டிட்டு முழிக்க போறேன் பாரு. என் கையில பெரிய ஆதாரம் இருந்தாலும் சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தேன். உன் மூலமா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. கஜேந்திரனுக்கு கெட்ட நேரம் தொடங்கிடுச்சு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. கஜேந்திரன் பொன் முட்டையிடுற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா அவனை ஓட்டாண்டி ஆக்கணும். அவனை வச்சு நம்ம நினைச்சது எல்லாமே சாதிச்சுக்கணும். நம்ம 2 பேரையும் கஜேந்திரன் சேர்த்து பார்த்தா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னோன்னு வை, அவன் மயக்கம் போட்டே விழுந்துருவான். அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக் வந்து சாகாம இருந்தா சரி. உயிரோட இருந்தாதான் நம்மளோட நோக்கம் நிறைவேறும். உன்னை கேவலமா பேசினாலக்கா அவனை உன் காலடியில் விழ வைக்கிறேன். நம்ம கையில இருக்க ஆதாரத்தை வச்சு அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கேன், காலம் முழுக்க அவன் ஜெயிலே கிடக்க வேண்டியதுதான். அதனால நமக்கு என்ன யூஸ்? இந்த விஷயம் போலீஸ்க்கு போகவே கூடாது. நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். கஜேந்திர தலைக்கு நேரா
பத்தி தொங்குற மாதிரி இருக்கணும். கஜேந்திரனை வச்சு கருணாகரனையும் ஸ்னேகாவையும் பழி வாங்கணும். கவலைப்படாதடா, கஜேந்திரன் இனிமே நம்மளோட அடிமை. இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவ செய்வான், செஞ்சுதான் ஆகணும். இனிமே நம்ம கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. மிஸ்டர் கஜேந்திரன், என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம்? உங்களை பார்த்து பேசிட்டு அப்படியே கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன இன்ஸ்பெக்டர் இடம் மாறி வந்துட்டீங்களா? பேசி தடம் மாறுது. சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய ஆளு நீங்க. உங்களை அரசு மரியாதையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். பொடி வச்சு பேசாத, நேர விஷயத்துக்கு வாங்க. ஜீப்ல ஏறுங்க, அப்படியே பேசிட்டே போலாமா? நானா? உங்க ஜீப்லயா? மயில், யூ ஆர் டாக்கிங் டு கஜேந்திரன். நான் எதையும் மறக்கல, நீங்க தான் பல விஷயத்தை மறைச்சிட்டீங்க. இனிமே நீங்க தப்பிக்க முடியாது கஜேந்திரன். என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் வேணும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு? ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் வேண்டாம், கிளம்புங்க போலாம். காரணம் தெரியாம எங்கேயும் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கஜேந்திரன், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பொறுமையோட அளவு கொஞ்சம் கம்மி. நீங்களா வந்துட்டா உங்களுக்கு நல்லது, நானா இழுத்துட்டு போனா உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன இன்ஸ்பெக்டர், வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? அது எப்படி கஜேந்திரன், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? எல்லா விஷயமும் அம்பலம் ஆயிடுச்சு. அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கு. மயில், நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். கதிரை கொலை பண்ண வழக்குல உங்களை அரெஸ்ட் பண்றேன்.